ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தண்ணி. வண்டி வேறு ஓட்டு போகும்போதே வண்டி தண்ணி ஏறி அந்த பஸ்ஸு போனோடனே வண்டி வந்து அந்த மோட்டரில் பட்டு வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நின்றுச்சு. அவ்வளோதான். இப்போ தள்ளின்னு தான் போனேன். கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்ட அப்புறம் தான் வண்டி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெல்கம் டு மை சேனல் விக்கி விஜி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக காலையில் வந்து ஃபிஷிங் போயிட்டு ரேபிடோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க அப்படியே பிளாக் பண்ணினே போகலாம். இப்போ நம்ம வந்து ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 2:45 மணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 2:45 ஸ்டார்ட் பண்ணுறோம் ரேபிடோ. கடை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரேபிடோ. இவங்க அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஆர்டர் வருதாங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 2:30 மணி ஸ்டார்ட் பண்ணாலும் நான் இன்றைக்கி வந்து தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. மார்னிங் வந்து நான் ஃபிஷிங் போயிட்டு வந்தேன். சரி, அப்படியே ஒரு அந்த விலாகை எடுத்திருக்கேன். பட் நான் அதை போடுவேன். அதை பற்றி பேசுகிறேன். விலாக் எடுத்திருக்கேன். ஃபிஷிங் போயிட்டு வந்தேன். அதனால் கரெக்டாக ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க நம்ம பிக்கப் பண்ண போகலாம். இன்னும் ஒரு 100 மீட்டரு போய் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போகலாம். ஆர்டர் வந்திருக்கு கரெக்டாக. இங்கே தான் லொக்கேஷன். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். அது தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு இருந்துக்கிறாரு கஸ்டமர். அவர் தான் ஃபஸ்ட் ஆர்டரு. ஓடிபி ப்ரோ 0232 0282 32 உட்காருங்க. ரெடி போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. எப்படி நம்ம போகலாம். 13 கிலோமீட்டர். இங்கே காணத்தூர் போகணும். ஈஸியாக இருக்குல்ல அந்த சைடு. அப்படி போவோம். 13 கிலோமீட்டர் இங்கேருந்து, படூர்லேருந்து. நான் சொல்கிறது ஃபிஷிங் போகிறல அதை எடுத்து போடலான்னு இருக்கேன். பட் அப்படியே வந்து நம்ம வந்து ரேபிடோ ஓட்டுறதை எடுத்து போடலான்னு இருக்கேன் வீடியோவாக. வந்து 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2:45 ஏன் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து காலையில் வந்து ஃபிஷிங் போனோம். மலைக்கு போகிறனால கொஞ்சம் வந்து போகலான்னு அதனால் நம்ம 2மே மேனேஜ் பண்ணோம். அதனால தான் வந்து சரி இதுவே நம்ம எடுப்போம். 2:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நம்மளோட முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நேரம் ஓட்டலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஈசிஆரில் இருக்கிற போட் ஹவுஸ் பிரிட்ஜு மேலே தான் போயின்னு இருக்கோம். போட் ஹவுஸ்னால் நம்ம அதை வந்து நம்ம வந்து போட் சவாரி போகலாம். அதுமாரி ஒரு பிளேஸ். இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நமக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் அந்த படகு குழாய். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டூரிஸ்ட் பிளேஸ். அது ஒரு நல்ல பிளேஸ் தான். இப்போ கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் கிட்டே போனோன்னே ஒரு செக் போஸ்ட் வரும். அங்கே போலீஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க எல்லோரும். நான் வந்து ஹெல்மெட் போட்டுன்னு வரவங்க செக் பண்ணுவாங்க. நான் அவங்க சேஃப்டிக்கோசம் எல்லாம் ஹெல்மெட் போட்டு வந்துருங்க. பட் வந்து இப்போ கூட்டம் இல்லை. எல்லோரும் தீபாவளிக்கு அவங்க ஊருக்கு போயிட்டுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கூட்டமே எல்லாமே மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போனா நான் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு வண்டி. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துன்னு போகும்போது. பட் அப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருந்தது. அப்படியே அங்கே பெட்ரோல் போடலான்னு அப்படியே தள்ளின்னு போனேன். 150 ப்ரோ. பக்கத்தில் அந்த ஒரு ஆப்போசிட் சைடு தான். இப்போ நம்ம 150க்கு பெட்ரோல் போட்டணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 450க்கு பெட்ரோல் போட்டுக்கணும். டோட்டல் நம்ம 200 பெட்ரோல் போட்டுருக்கோம். என்ன பிரச்சனைனா இப்போ வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு வண்டி. அதனால் நான் பெட்ரோல் போடலாம் தான் இருந்தேன். அப்போ தான் ஆர்ட்ரு வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்ட்ரு. அதான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி கீழே போட்டு போவோம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ பெட்ரோல் நின்றுச்சு. பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் வேலை இருந்தது. போட்டுக்கினேன்.
சாரி ப்ரோ, சாரி ஃபியூல் பார்க்கல. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மாயாஜால் தேட்டர் இருக்குல்ல, நமக்கு லெஃப்ட் சைட் தான் இருக்குது மாயாஜால் தேட்டரு. இப்போதைக்கு என்ன படம் ஓடுதுன்னா டியூடு, அப்புறம் வந்து பைசன், டீசல் படம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதே அதே ஒரு 100 மீட்டரு சரி ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்தில் பிவிஆர் மால். ஈசிஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோலத்துலேருந்து சோழிங்கநல்லூர் அந்த வாட்டர் டேங்க்கு வரைக்கும் 2 தேட்டர் இருக்குது. சினிமா தேட்டரு எங்கே வேணால் வந்து பார்க்கலாம், பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். ஜஸ்ட் 181 ருபீஸ், 181 ரூபா. ஓகே தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அவங்க பே பண்ணிட்டாங்க 181 ரூபா. கமிஷன் போக 135 ரூபா கிடச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம காணத்தூர்லேருந்து கரெக்டாக நம்ம வெட்வாங்கண்ணி போனோம். செகண்ட் ஆர்டரு வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ண போகலாம் செகண்ட் ஆர்டரை. இங்கேருந்து ஒரு 300 மீட்ரு தான், வாங்க போகலாம். நம்ம கிட்டே வந்துட்டோம், வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கேட் இருக்குல்ல, இங்கே தான். 7574 ஹெல்மெட் போட்டுருக்கீங்களா? போலாமா? ஓகே. நம்ம அவங்கள பைக்கில் ஏற்றியாச்சு, அப்படியே நம்ம போகலாம். லாக் பண்ணினேன். ரோடு வேறு கொஞ்சம் சரியில்லை இங்கே. இப்போ நம்ம எங்கே வரோன்னா அந்த சோழிங்கநல்லூர் அந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அந்த பில்லால் ஹோட்டல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். அங்கே மட்டும் கொஞ்சம் சிக்னல் போட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அது வந்து 4 ரோடு பெரிய இடம்ல, அதனால் கொஞ்சம் சிக்னல் இங்கே தான் கரெக்டாக பில்லாலுக்கிட்ட. கஸ்டமர் கிட்ட அவ்வளோதான், கொஞ்சம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம ட்ராப் பண்ணுற லொக்கேஷன். கஸ்டமர் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட போனோம். அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு கிட்ட. கரெக்டாக அந்த ஒரு பைக் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் ஒரு பைக், ஃபஸ்ட் பைக் அங்கே தான் ப்ரோ. 107 ப்ரோ. என் நம்பரை கேமரா ஒர்க் ஆகாது. அப்படியா? 90 25 தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்னன்னா அவருக்கு கேமரா ஒர்க் ஆகாதான், லாக் கேமரா. அதனால் வந்து நம்ம ஜிபேயில் நம்பர் சொல்லி பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 ருபீஸ் போட்டிருக்காரு. 110 போட்டுருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து தேர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். கரெக்டாக ஏஎன்எம்லேயே வந்துது விக்னேஷ்னு. பட் ஆனால் அவர் இனிஷியல் 6. ஹலோ. ஓகே, சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ ரேப்பிட் புக் பண்ணியிருக்கேன். எஸ் ப்ரோ, வந்துன்னு இருக்கேன் ப்ரோ. கம்மிங். ஓகே ப்ரோ. நம்ம பிக்கப் பண்ண போகலாம். அவர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கினாரு. கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தார்ல ரேப்பிடோ, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கே போனாலும் பட்டாசு சவுண்டு தான். தீபாவளி வரியா, ஜாலியாக கொண்டாடுறாங்க தீபாவளி. பட்டாசு வெடிச்சு எங்கே பார்த்தாலும் வெறும் பட்டாசு சவுண்டு தான். தீபாவளினால பசங்க பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க, ஜாலியாக இருக்கட்டா. நான் பாருங்கள் அந்த ரேப்பிடோ ஓடின்னு. சரி, வீக்லி ஒரு 3-4 வீடியோஸ் எடுத்து போடணும். அதுக்கோசம் தான் சரி தீபாவளி அன்றைக்கி நான் ஓட்டுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் பார்த்து சேஃபாக வெடிங்க. வெடியில் வெடிக்கிறது இருந்தால் பக்கத்தில் எதனா சேஃப்டியாக வச்சுங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து வெடிங்க, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு சேஃப்டி முக்கியம். ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்து. எவ்வளோ 3093 உட்காருங்க. ஹெல்மெட் போட்டுறீங்களா? நான் வச்சுங்க ஹெல்மெட். ஆமாம் ப்ரோ, லாக் ப்ரோ. வீடு ப்ரோ.
இப்போ தான் ஒரு 1 மந்த் இருக்கும் ஆரம்பிச்சு. அப்படியா? டெய்லி போகிறீங்களா? டெய்லி தான் ப்ரோ. எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் இல்லை, இது எங்கள் அண்ணன் ஃபோனு. அவங்க அண்ணன் ஃபோனு இல்லை விலாக் ஒரு 20 மினிட்ஸு 50 மினிட்ஸ் அதுமாரி. ஃபோன் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ எடுத்து போட்டுருவேன். இப்போ வந்து 2 நாள் லீவ் இல்லை, அதனால் அப்படியே எடுத்து ஓட்டலான்னு. 1 இயர்க்குள்ளே முடிக்கணும். அந்த 3000 மாற்றி வச்சு 4000 இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க சொன்னாங்க. இல்லை 3000 வந்து ஆட்சி கிடையாது. உங்களுக்கு மெம்பர்ஷிப்பு லைக் சூப்பர் ஸ்டாண்டர்ட் ஆட்ஸு வந்து நம்ம ரெவென்யூ வரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டோம், ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட. அதில் ரைட் சைடு நம்ம ஒரு பார்க் மாரி இருக்குது, அங்கே தான். தேங்க்யூ பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ சார். பே பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 4th ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். 4th ஆர்டர் வந்திருக்கு, வாங்க பிக்கப் பண்ண போகலாம். இங்கேருந்து 1.6 கிலோமீட்டர் போட்டிருக்கு, வாங்க போகலாம். இங்கேருந்து ஒரு 11 அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கின்னு கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டர் போயிட்டு அவங்கள போய் ட்ராப் பண்ணி. இனி நான் 2:45 ஸ்டார்ட் பண்ணேன் ரைடு. கிளைமேட்டு கொஞ்சம் சில்லாக தான் செம்மையாக போகுது. ஒரு இடத்துல கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஒரு மழை வருமோன்னு யோசிக்கிறேன். மழை வந்துச்சு, எட்ட தூரல் பொறுத்து, அவ்வளோதான். மழை ஒன்றும் வரல. நம்ம வந்துட்டோம், பிக்கப் பண்ணேன் கஸ்டமருக்கு. ரேப்பிடா ப்ரோ? வாங்க ப்ரோ. ஓடி ப்ரோ. 0026 சார். போலாமா ப்ரோ? வண்டியில் ஏற்றாச்சு. அப்புறம் வாங்க நம்ம மூவ் ஆன் பண்ணின்னு போகலாம். கிளைமேட் தான் பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டில் ஓட்டினா இல்லைனாலும் எப்படி இருக்கும் சொல்லலாம் சும்மா, ஆனால் கிடைக்குமான்னு தெரியல இந்த கிளைமேட் ஃபுல்லாக. சென்னை எப்படி காலியாக இருக்கு பாருங்க. எல்லாம் ஊருக்கு போகணும். சென்னையில் பாதி பேர் அவங்க சொந்த ஊருக்கு போன உடனே சென்னையே அப்படியே காலியாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்களேன், அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். மாரி இருந்தால் எப்படி இருக்கும்? சென்னை பயங்கரமாக இருக்கும். பொல்யூஷன் இல்லாமல், நார்மலாக ஏர் பொல்யூஷன் இல்லாமல். கிட்ட வந்துட்டோம், ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட. இந்த ஜெயச்சந்திரன் ரைட் சைடு இருக்குல்ல, அங்கே தான். 150 ப்ரோ. நியூவா ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா? அதான் தெரியல ப்ரோ, நானே ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். ஜெயச்சந்திரன் அந்த சைடு ஒன்று இருக்கும். ஆமாம், இது நியூவாக ஓப்பன் பண்ணிடுறாங்க போல. ஜெயச்சந்திரன் அப்படிங்களா? தேங்க்யூ ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 5வது ஆர்டர் கிடச்சிருக்கு. 5th ஆர்டரு வாங்க பிக்கப் பண்ண போகலாம். பிக்கப் பண்ணிக்கின்னு இங்கே போனோம், முக்கியம் துறைப்பாக்கம். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்துருக்கார்ல கஸ்டமர், அவர் தான் பிக்கப் பண்ணோம். பிக்னிஸ் 13 ப்ரோ. ஹெல்மெட் போட்டுருந்தேன். தேங்க்யூ. எங்கே ப்ரோ? ஓகேம் தெரிய பார்க்க தானே? ஓகே ஓகே, புரியல. இப்போ நான் சொன்னல 5th ஒருத்தர் யாருனார் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுன்னு, அவர் தான் கேட்டார், இதுமாரி என்ன பண்ணுறீங்க, விளாக் பண்ணிலாம் கேட்டாங்க. ஆமாம், நான் இதுமாரி விளாக் பண்ணுறேன். இதுமாரி நம்ம மொட்டோ விளாக்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அதை பற்றி ஒரு விளாக் எடுத்து க்ரியேட் பண்ணி ஒரு லாங் வீடியோ போகலான்னு சொன்னேன். ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணி கேட்டாங்க. இது இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆகுது அப்படின்னு. ஓகே ஓகே, ஸோ நைஸ் அப்படின்னாரு. கேட்டிருந்தார் எப்படி எவ்வளோ நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க.
அகைன் சொல்கிறது தான், ஹெல்மெட் போய் போட்டு போங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா இல்லையா, டிராஃபிக் போலீஸ் எப்பவுமே சேஃப்டியாக இருந்துங்க. வந்தாச்சு டாப் அண்ட் லொகேஷன் 105 ப்ரோ, 105 ரூபா. தேங்க்யூ ப்ரோ. ஃபேஸ் மட்டும் போட்டுற வேண்டாம். ஓகே, நான் ப்ளர் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பேமெண்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க 105 ரூபா. பட் அவங்க வந்து 110 ரூபா கொடுத்துட்டு போயிடறாங்க. அவங்க பே பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 6th ஆர்டர் கிடச்சிருக்குது, 6வது ஆர்டரு. அவங்க பிக்கப் பண்ண போகலாம். வாங்க போவோம், பிக்கப் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக கீழே. அது மாதிரி அந்த பஸ்ஸு போன உடனே தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது போல். பஸ்ஸு போன உடனே அது மோட்டரில் பட்டு வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு சடனாக. அப்புறம் வண்டி தள்ளி தான் போனேன். தள்ளி போயிட்டு போன உடனே வண்டி ஃபுல்லாக தண்ணி, சரியான தண்ணி நிற்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி போயிட்டு உள்ளே போயிருச்சு. நல்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து 6th ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணுறது. ட்ராப் பண்ணுறது வந்து நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க வந்து இப்போ வந்து அவங்க பே பண்ணது வந்து 65 ருபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 6:45. கரெக்டாக நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மொத்தம் டோட்டலாக நம்ம வந்து 4 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். அது நமக்கு கிடைச்சது எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தா 504 ரூபா. கரெக்டாக 504 ரூபா. அது வந்து நமக்கு வந்து கமிஷன் வந்து 175 ரூபா போயிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ராபிடோவை. வாங்க இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம 6 ரைடு எடுத்துருக்கோம். டோட்டலாக நமக்கு வந்து 504 ரூபா கிடச்சிருக்கு. 504 ரூபா மொத்தம் பார்த்துங்க. 47, 78 அது மாதிரி 150 ருபீஸ் அது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:42. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் தான். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து நமக்கு வந்து 504 ரூபா கிடச்சிருக்கு. அது நம்ம 200 பெட்ரோல் மைனஸ் பண்ணால் நமக்கு டோட்டலாக 300 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி போகிறோம் ரைடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லது நடக்கும். பாய்.